வெல்கம் ஆல்ஃபா. இத்தனை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ரோமர் புஸ்தகத்திலிருந்து வாசித்து கொண்டு வருகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க அவருக்கு மனதில்லாது இருந்தாபடியால். இதுதான் ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவு. எல்லா மனுஷனும் விடுகிறதுமே இந்த தேவனை பற்றி அறிகிற அறிவு. முந்தி படித்தோம், புக் ஆஃப் ஹோசியாலையும் போட்டிருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்னை பற்றி அறிஞ்சுக்கோ. இஃப் யூ வாண்ட் டு பி லைக் மீ ஆர் இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப், நோ அபவுட் மீ. என்னை பற்றி அறிஞ்சுக்கோ, நான் எப்படி வாழ்றேன்னு வாழ்ந்துக்கோ. ஸோ தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால். படிமா. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வரலனாலே தகாத சிந்தனைகள் வந்துடும். தகாத சிந்தனைகள் வந்து கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார்? இது ஏனென்றால் தேவனை பற்றிய நல்ல எண்ணங்களை நம்ம படித்து அவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டோம்னா, this is the way God wants us to go, இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். தெரியாமல் போச்சுன்னா நம்மளுக்கு வழி தெரியாது. நம்ம படிக்கிறோம் சங்கீதத்தில், வழி இதுவேன்னு சொல்லு போட்டிருக்கோம். வழி இதுவேன்னு சொல்லும் சத்தத்தை கேட்பீங்கன்னு சொல்லி. இப்போ வழி இதுவேன்னு சொல்லு ஏன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வழி என்னன்னு தெரியாது. தேவனை பற்றி கொண்டிருக்கிற அறிவை கொண்டிருக்கிற வழி தெரியாது. அவர்களுக்கு கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன கேடான சிந்தனைகள் வருது? தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லைன்னா இன்னைக்கு நம்மளும் நம்ம சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கணும். அவர் படிமா. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், சகலவித அநியாயம், ஒருத்தனுக்கு விரோதமா இன்னொருத்தனுக்கு அநியாயம் பண்றது. ஒருத்தன் நல்லது செய்திருப்பான், அவனுக்கு தீமை செய்யறது. அநியாயமா ஒருத்தனை வெட்டி சாய்க்கிறது. அநியாயமா ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிறது. அநியாயமா ஒருத்தனை பண்றது. அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறது. அநியாயமா ஒரு ஆண் வாழ்க்கையை கெடுக்கிறது. இப்படி சொன்னா பொண்ணுங்களுக்கு கொண்டு சப்போர்ட் பண்றான்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி சொல்றேன். அநியாயமாக எல்லா விஷயத்திலையும் நடந்து கொள்வது. ஏனென்றால் தேவனை பற்றி இருக்கிற அறிவு தெரியாது. தேவனுக்கு அநியாயம் செய்ய தெரியாது. அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் போயிட்டு இருப்பாரு. நம்ம இப்ப என்ன பண்றோம்? we need change அப்படின்றோம். மாற்றங்கள் வேணும் வாழ்க்கையில். என்ன மாற்றம் வேணும்? சரி, இப்ப பாருங்க, கொடுத்தார். அநியாயத்தினாலும் வேசித்தனத்தில் எத்தனையோ வகை இருக்கு. இது கிளஸ்டர் ஆஃப் சின். இந்த சின் வந்து இட்ஸ் a கிளஸ்டர். இதுல வந்து ஆண் பெண் உறவு இருக்குது. ரெண்டாவது அதுல so many என்னென்ன சொல்லுவாங்க, ஹோமோசெக்சுவல் இருக்குது, ஹெட்ரோசெக்சுவல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. பார்த்தா இதுக்கு புரோனோகிராஃபியும் இருக்கு. எல்லா வித இதையும் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்ப இது நிறைய குற்றங்கள் இப்ப உலகமே ஒத்துக்குது. என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் நிறைய கத்துக்கிறாங்க. they want to become popular and they want to be known, so they put it in Instagram. That becomes dangerous for them. அவங்களுக்கு விரோதமா எல்லாமே நடக்கிறதுக்கு இதா இருக்குது. அப்ப வேசித்தனம் வகைப்படும். வேசித்தனம் சொன்னா இட்ஸ் a கிளஸ்டர். ஒண்ணு இல்ல. விபச்சாரம் வேற, அது கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள நடக்கிறது. வேசித்தனம் வேற. கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது. ஏன் நம்ம சென்னை மாநகரத்திலே ரொம்ப மோசமா இருக்குது, ஆயிட்டு வருது. யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக நம்ம போறனால அவர் நமக்கு இந்த மாதிரி சிந்தனைகளுக்கும் செய்கைகளுக்கும் ஒப்பு கொடுத்துடுறாரு. ஒப்பு கொடுத்தோன்னா பிசாசான வந்து நம்மளை தட்டிட்டு போறான். துரோகத்தினாலும், துரோகம்
எல்லாருக்கும் துரோகம் பண்ணுறது. ஒருத்தர் நன்மை செய்திருப்பான், அவனுக்கு தீமை செய்கிறது. ஒருத்தர் நல்லதே செய்து கொண்டு வருவான், அவனுக்கு துரோகம் பண்ணிடுறது. இப்போ ஆக்சுவலி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான துரோகிகளாக இருப்போம். நிறைய பாவம் செய்ய போகுது, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆண்டவருக்கு துரோகம் தான் பண்ணுறோம். அவர் தன் உயிரே கொடுத்தாரு, நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. ஆனால் நம்ம துரோகம் பண்ணுறோம். அவர்கிட்ட சொல்லிடுறோம் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் சொல்லிட்டு. ஆனால் அங்கே அங்கே பிரச்சனை ஆகுது. அங்கே துரோகம் பண்ணுறோம் அவருக்கு விரோதமாக. அவருக்கு விரோதமாக இல்லை, மனைவிக்கு விரோதமாக கணவனும், கணவனுக்கு விரோதமாக மனைவியும், தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு பெற்றோரும் துரோகம் பண்றாங்க. இட்ஸ் சின். ஏன் இது எங்கிருந்து ஆரிஜின்? கர்த்தரை பற்றி, தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை. அதனால இந்த பாடம். பொருளாசையினாலும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது டு மேக் a person quickly become rich. There's nothing wrong in becoming rich. God never said like that. Don't become rich ன்னு சொல்லவே இல்லை. ஆனா அது குயிக்கம், வட்டிக்கு மேல வட்டி விடுறது, கந்து வட்டி விடுறது, மீட்டர் வட்டி, ஏதோ சொல்றாங்க. சென் ஒபாமா புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுப்பாயின்னு சொல்றாரு. கடன் கொடுக்கும் போது கூட கடன் கொடுத்த போது நீ அவன் வீட்டுக்கு போவாதேன்னு போட்டிருக்குது. ஆனா நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கணும்னு சொன்னா இதெல்லாம் செய்யணும். இப்ப பொருளாசை வந்துடுச்சு. பொருளாசை வந்தோன்னா இன்னைக்கு பொருளாசை இருக்க வேணும் நிறைய. இப்ப பாருங்க, நிறைய பெண்களும் ஆண்களும் சினிமா முகத்துல நான் நடிக்க வரேன்னு சொல்லிட்டு தங்க வாழ்வே பாழாக்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1-2 தான் வரும். அந்த 1-2 வரத்துக்கு அத்தனை பேர் தங்க வாழ்க்கையை பாழாக்கிக்குவாங்க. எத்தனையோ பேர் தங்க உயிரை இழந்திருக்காங்க. அதில் யோசனை பண்ணுங்க. பொருளாசை, ரெண்டாவது பொருளாசை இருக்கிறனால தான் இன்னைக்கு உலகத்தில் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன், அது இது தோல் துருத்தி எல்லாமே விலைவாசி ஏற்றுறது, லஞ்சம் வாங்குறது, எல்லா வித கெட்ட இதுகளும் வருது. ஏன்? பொருளாசை. அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டா சேர்த்து வச்சு என்ன சேர்த்து வச்சுக்கிறது? சேருங்க, நான் வேணாம்னு சொல்லலை. அநியாயமாக செய்யாதீங்க, எதுவுமே அநியாயமாக செய்யக்கூடாது, யாருக்கு விரோதமாகவும் இதுவும் செய்யக்கூடாது. எங்கேயாவது போய் வாங்கணும்னா லஞ்சம் கேட்கறது, லிமிட்டுக்கு மேலே ரொம்ப வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுவும் ப்ராப்ளம் தான் வரும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அது நிறைய பேர் மாதிரி லஞ்சம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்து அவங்க அங்கே போய் வீண் செலவழிச்சுட்டு வருவாங்க. ஸோ துரோகத்தினாலும் பொருளாசைனாலும், பொருளாசை இது ஒரு பெரிய சின். இதை எக்ஸ்பவுண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், நிறைய விதத்தில் எக்ஸ்பவுண்ட் பண்ணலாம். குரோதம், இது இங்கிலீஷ்ல ஏதாவது போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு பார்க்க முடியுமா? குரோதம் ஆங்கர்லயே ஒரு இது மாதிரி, highest form of anger மாதிரி. They have become filled with every kind of wickedness, evil, greed and depravity. They are full of envy, murder, strife, deceit and malice. இல்ல இது 1 2 3 4 5வது பாயிண்ட், 5வது sin. Out of hatred. குரோதம். எதுக்கு நம்ம ஒருத்தரை வெறுக்கணும்? தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. Let us not hate anybody. God has told love one another அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? We hate each other. சகலவித குரோதத்தினாலும் கோபத்துல உச்சிக்கு போயிடுறது. ஒருத்தன் முன்னேற்றனா அதை கண்டு இது குரோதம் வந்துடுது.
அவன் முன்னேறக்கூடாது, இல்லை அவன் முன்னேறி போட்டும். Nobody can become number one in the world unless God makes him number one in the world. Solomon number one rich and wise man மாத்தினாரு. Yet Solomon didn't achieve everything. அந்த ஏரியாஸ் ஒண்டி தான் he became, but அவனுடைய ஓவர் விஸ்டமே அவனுக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சு. He married 1,000 women and they led him away from God. If your wisdom is leading you away from God, don't have wisdom at all. Otherwise, we can ask God to give wisdom which is controlled by Him. கர்த்தருக்கு விரோதமான நமக்கு இது பண்ண வேண்டும். குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமை, envy. ஒருத்த முன்னேறிட்டா நம்மளுக்கு அப்படியே இது ஆயிடும். ஒருத்தனோட தவறு சுட்டி காட்டுறது அது வேற. இங்க அவன் மேல பொறாமப்படுறது, அவன் வளர்ந்துட்டு போறானே, நம்மளுக்கு வளர்ச்சி இல்லையே. ஏன் இந்த சின்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றேன்னா நம்மளுக்கு புரியும் அப்பதான். ஸோ பொறாமப்படுறது தவறு. ஒருத்தர் முன்னேறினா சந்தோஷப்படு, அவனை பிளஸ் பண்ணு.